The today this is topic Joule's law of heating. The resistance flow the current, some heat energy is released. This is called is Joule's law. An electric current passes through a conductor, some heat is released. The amount of heat released to proportional to the heat proportional to the square of current, and also the proportional to the resistance at the follow resistance and the time of follow. The electric energy convert into heat energy. When a current following through the resistor, some of the electric energy delivered to the resistor is converted into the heat energy, and it is disappeared the heating effect current. It's known as Joule's heat effect. ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த ரெஜிஸ்டன்ஸில் நம்ம ஒரு கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அது என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஹீட் எனர்ஜி வந்து என்ன செய்யும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுதான். ஸோ த சம் எனர்ஜிஸ் தான், சில ஆற்றல்கள் தான். ஸோ த சம் எனர்ஜிஸ் இஸ் நவுன் அஸ் தென் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட். இதே ஹீட் எனர்ஜி வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதற்கு பேர் தான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு பேர். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஆக்சுவலாக நம்ம ஹீட் எனர்ஜி வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிச்சுன்னா அது ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஹீட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெச் எனர்ஜி ஹீட் வந்து இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஜூல்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐ இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் தான் என்ன செய்யும் ஃப்ளோ ஆகும். அங்கே நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி இருக்கும். எப்போ அப்படின்னா தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் எஃபெக்ட். எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா W ஈக்குவல் அதனுடைய ஒர்க் டன் என்ன அப்படின்னா விஐடி. ஸோ தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் எஃபெக்ட். வெளியிலேருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இருக்குமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஹீட் அப்படியே தான் இருக்கும். H ஈக்குவல் டு விஐடி. ஸோ வி கேன் சப்ஸ்டிட்யூட் தட் வேல்யூ. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு IR. ஸோ H ஈக்குவல் டு IRIT. therefore H ஈக்குவல் டு I square RT. So the heat developed in an electrical circuit due to the flow of current varies directly as the H directly proportional the square of current, the resistance of the circuit, the time of flow. So H equal to I square RT. ஒரு கடத்தியில் உருவாகக்கூடிய வெப்பமானது அந்த மின்னோட்டத்தினுடைய 2 மடங்கு அந்த மின்தடை அது பாயும் காலம் ஆகியவற்றிற்கு நேர்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The heat developed in an electric circuit due to flow the current varies directly as the square of current, resistance and then time. This is effect as the Joule heating effect. Okay. An electric current passes through a conductor, some heat is released. The amount of heat released proportional to the heat directly proportional to the square of current, and also the proportional to the resistance of the wire, and also flow the time is called is the Joule heating effect.
The application of Joule heating effect. Electric heaters. So the application of Joule heating effect. The electric heaters, electric fuses, electric furnace, electric lamp. There are application of the heating effect. So the electric heater, electric iron, electric heater and then electric disaster are some home applications that utilize heating effect current. In this application, the heating element are made nichrome alloy. So the electric heater பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க, நிக்ரோம் வந்து என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நிக்ரோம் அப்படிங்கக்கூடிய அலாய் ஆஃப் நிக்கல் அண்டு குரோமியம். நிக்கலும் குரோமியம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிக்ரோம் ஹேஸ் ஹை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், ஹை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். And the high temperature. And without oxidation. So high specific resistance, high temperatures, without oxidation. So கேட்கலாம், why is nichrome used the electric heaters? அப்போ ஏன் வந்து நிக்ரோம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதிக ஹை டெம்பரேச்சர், அதிக வெப்பநிலை உடையது, வித்தவுட் ஆக்சிடேஷன், எளிதில் ஆக்சிகிறதுக்கு உள்ளாகாது. அப்போ ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் அதிக தன்மின்தடை கொண்டது, ஹை டெம்பரேச்சர்ஸ் உயர்ந்த வெப்பநிலை உடையது, வித்தவுட் ஆக்சிடேஷன் எளிதில் வந்து என்ன செய்யாது ஆக்சிகிறதுக்கு உள்ளாகாது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த நிக்ரோம் வந்து என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ் அப்படிங்கக்கூடியது அப்படின்னா ஃபீஸ் ஒயர், வேறு ஒன்றும் கிடையாது, ஃபீஸ் ஒயர். அந்த ஃபீஸ் ஒயரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபீஸ் ஒயர் வந்து ஸோ த எலக்ட்ரிக் ஃபியூஸ். ஸோ த எலக்ட்ரிக் ஃபியூசஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குறோம். அங்கே 37% BP lead, 37% BP lead and 63% tin. இதுதான் ஆக்சுவலாக ஃபியூசஸ் அப்படின்னு வந்து வச்சுட்டாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூசஸ் பொறுத்த வரைக்கும் ஹை ரெசிஸ்டன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, ஹை ரெசிஸ்டன்ஸ் and then low melting point, low melting. அப்போ ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், லோ மெல்ட்டிங்காக இருக்கும். இது த எலக்ட்ரிக் ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக்கர்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அது அந்த ஃபியூஸ் வந்து என்ன செஞ்சிடும், ஃபியூஸ் வந்து ஃபால்ட் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹோம் அப்ளிகேஷன்ஸ் இஸ் வெரி சேஃப், நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் வெரி சேஃப் ஆகும். தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபர்னஸஸ். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபர்னஸஸ் அப்படிங்கக்கூடியது உலைகள் எங்கெங்கே பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக த எலக்ட்ரிக் ஃபர்னஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த லார்ஜ் நம்பர் ஆஃப் டெக்னாலஜிக்கலி த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் சஜஸ் ஸ்டீல், சிலிக்கான், கார்பைட், குவாட்ஸ் அண்ட் தென் கேலியம். ஸோ த ஆர்சனைடு த ப்ரொடியூஸ் டெம்பரேச்சர் டு 1500 டிகிரி செல்சியஸ். இம்பார்ட்டன்ட் ஒன்று 1500 டிகிரி செல்சியஸ். எது அப்படின்னா மாலிப்டினம் நிக்ரோம் ஒயர் அண்ட் சிலிக்கா டியூப் இஸ் யூஸ்டு. அங்கே சிலிக்கா டியூப் யூஸ் பண்ணுறாங்க, அது 1500 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நினைச்சலாம் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீசஸ் பண்ணலாம். த கார்பன் ஆர்க் ஃபர்னஸஸ் ப்ரொடியூஸ் டெம்பரேச்சர் அப் டு 3000 டிகிரி சென்டிகிரேட். இம்பார்ட்டன்ட் வேர்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாலிப்டினம்
டிக்ரோம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக கார்பன் ஆர்க் பர்சஸ் வந்து என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3000 டிகிரி சென்டிகிரேடுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதை நம்ம என்ன யூஸ் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் லேம்பு. ஆக்சுவலாக எலக்ட்ரிக் லேம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, டங்ஸ்டனுடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா 3380 டிகிரி செல்சியஸ். இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு இந்த எலக்ட்ரிக் லேம்பில் நம்மளுக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் லேம்ப் வந்து டங்ஸ்டனுடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 3380 டிகிரி செல்சியஸ், வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் நம்ம பார்த்துருக்கோம். H = I²RT இதுதான் ஃபார்முலா. H = I²RT. ஸோ த ஹீட்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், த எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் and then electric fuses, electric furnaces and electric lamp. So very important applications. The electric heaters பொறுத்த வரைக்கும் nichrome யூஸ் பண்ணுறாங்க. Why is nichrome used the electric heat applications? ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ ஹை டெம்பரேச்சர் தென் வித்தவுட் ஆக்சிடேஷன். எலக்ட்ரிக் ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபியூசஸில் 37% வந்து லெட்டு, 63% டீட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஃபியூஸ் ஒயரோட நம்ம அலாய். நெக்ஸ்ட்டு அது ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், லோ மெல்டிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன்று த எலக்ட்ரிக் பரசஸ். இங்கே மாலிப்டினை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. சார் நாங்கள் 1500 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ஆகுது இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று 3000 டிகிரி சென்டிகிரேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக கார்பன் ஆர்க் வச்சு என்ன செய்கிறாங்க யூஸ்